கிறிஸ்து பிறப்பு விழா இரவு திருப்பலி. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 2, அருள்வாக்குகள் 1-14 வரை. வசனம் 7. விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. விடுதியை இன்றிருக்கும் பயணியர் விடுதி போல புரிந்து கொள்ளக்கூடாது. இணைச்சட்டம் 10:19 இவ்வாறு சொல்லுகிறது: அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள். எனவே இஸ்ரேல் மக்கள் அன்றைய பாலஸ்தீனத்தில் பெத்லகேமில் ஒவ்வொரு வீட்டிலும் விருந்தினருக்கு என்ற இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. கெஸ்ட் ஸ்பேஸ் அண்ட் நாட் எ கெஸ்ட் ரூம். சில வீட்டில் தாங்கள் தங்கும் ஒரே அறையிலேயே அந்நியருக்கும் விருந்தினருக்கும் படுக்க இடம் கொடுத்தனர். எனவே இயேசுவுக்கு இந்த அந்நியர் இடம் கிடைக்காததன் இறையியல் அர்த்தம் என்ன என்றால், அவர் நமக்கு அந்நியர் அல்ல, அவர் நமக்கு தெரியாத நபரும் அல்ல, புதியவரும் அல்ல, விருந்தினரை போல வந்து போகின்றவரும் அல்ல, மாறாக நம்மோடு இருக்க வந்தவர், இம்மானுவேலாக, கடவுள் நம்மோடாக, நம்மோடு நிரந்தரமாக இருக்க வந்தவர், இறுதி ராவுணவை ஏற்படுத்தி நற்கருணையின் வழியாக நம்மோடு நிரந்தரமாக வீற்றிருக்கின்றவர். பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுடைய வாழ்வை அனுபவிக்கவே மாட்டுக்குகையில் இயேசு பிறந்தார். மணுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்று இயேசு சொன்னது அவரது பிறப்பிலேயே ஆரம்பித்து விட்டது. 2. தீவனத் தொட்டி. மாடுகளுக்கு சாப்பிட உணவும் தண்ணீரும் வைக்கப்படுகின்ற இடம்தான் தீவனத் தொட்டி. இயேசுவை இந்த தீவனத் தொட்டியில் கிடத்தியதன் வழியாக உலகிற்கே உணவாக மாறப்போகிறார் என்ற இறையியல் செய்தியையும் லூக்கா தருகிறார். பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு என்று பொருள். நானே வாழ்வு தரும் உணவு என்று உலகிற்கு ஆன்மீக உணவாக மாறப்போகின்ற இயேசுவுக்கு பிறந்த இடத்தின் பெயரும் நன்றாக பொருந்துகிறது. பெத்லகேம் ரொட்டி செய்ய பயன்படும் கோதுமைக்கும் பார்லிக்கும் மட்டும் பெயர் போன ஒன்று அல்ல, செம்மறி ஆட்டு வளர்ப்பிற்கும் பெயர் போன இடம். ஆடுகளோடும் ஆடு மேய்ப்பவர்களோடும் நெருங்கிய தொடர்புடைய இடம் பெத்லகேம். ஆட்டு இடையர்களுக்கு இயேசுவின் பிறப்பு நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் பெத்லகேம் ஆடு மேய்ப்பவர்களால் உருவாக்கப்பட்ட இடம் என்று சொன்னால் மிகையாகாது. அதிலும் குறிப்பாக தாவீது அரசர் ஆடு மேய்ப்பவராகத்தான் தன் வாழ்வை தொடங்கினார். அந்த ஆடுகளிடம்தான் பின்னாளில் நாட்டை ஆளும் பாடங்களை கற்றுக்கொண்டார். அதனால்தான் கடவுளை என் ஆயன் ஆண்டவர் என்று திருப்பாடல் 23 பாடுகிறார். அரேபிய மொழியில் பெத்லகேம் பெத்லெஹெம் என்றால் ஹவுஸ் ஆஃப் மீட், இறைச்சியின் வீடு என்று பொருள். நமது இயேசு ஒரு நல்லாயன், காணாமல் போனதை தேடி வந்தவர். விற்பதற்கும் பலியிடப்படுவதற்கும் பெத்லகேமுக்கு ஆட்டுக்குட்டிகள் கொண்டு வருவது கடவுளின் செம்மறியாக இந்த உலக மீட்புக்கு தன் உயிரை கொடுக்கப் போகிறார் என்பதையும் பெத்லகேம் என்ற ஊர் நமக்கு முன்னடையாளமாக அறிவிக்கிறது. 3 துணிகளில் பொதிந்து ஸ்வாட்லிங் க்ளோத்ஸ், தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டிருப்பார். ஸ்வாட்லிங் க்ளோத்ஸ் என்பது நீண்ட துணி. இது அரச பாரம்பரியத்தில் குழந்தை பிறந்தவுடன் பயன்படுத்தப்பட்ட ஒரு வழக்கம். எனவே பிறக்க இருக்கின்றவர் அரசராக இருப்பார் என்கின்ற உண்மையை இங்கே லூக்கா நமக்கு புலப்படுத்துகிறார். யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று 3 ஞானிகள் இயேசுவை
அரசராக வெளிப்படுத்தினர். சிலுவையில் தொங்கும்போது வலப்பக்கத்தில் இருந்த கல்வன், நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும் என்றது இயேசு அரசர் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே இயேசு அரசராக நம் இல்லத்தில் இருக்கிறார். இயேசு அரசராக நம் உள்ளத்தில் இருக்கிறார். அவருடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டினால் கிறிஸ்துவே அரசராகவும் கிறிஸ்துவே நம் குடும்பத்தின் தலைவராகவும் இருப்பார். எனவே இம்மானுவேலாக நம்மோடு நிரந்தரமாக நற்கருணையின் வழியாக இருந்து நம்மை வழிநடத்தும் கிறிஸ்து அரசர் பிறப்பு விழாவை உணர்ந்து கொண்டாடுவோம். ஆமீன்.